நம்ம கமலஹாசன் வந்து 2002ல் பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படம் ஏன் அந்த பேரோட எடுத்தார் அப்படின்னா, பம்மல் சம்பந்தம் முதலியாரனுடைய வாழ்க்கையில் அவர் பண்ண இந்த சினிமா துறைக்கும், எழுத்துத்துறைக்கும், கலைத்துறைக்கும், நாடகத்துறைக்கும் அவர் பண்ண ஆற்றிய பங்கு, சாதனையை போற்றும் விதமாக, நினைவு கூறும் விதமாக தான் பம்மல் கே சம்பந்தம்ன்ற படத்தை வந்து கமலஹாசன் எடுத்து அதை இவருக்கு வந்து டெடிகேட் பண்ணாங்க. பம்மல் சம்பந்தம் முதலியார் வந்து 92 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர். இவருடைய 84வது வயசு, அதாவது 1952ல, இன்னிலிருந்து ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கை எழுதியிருக்கிறார். எப்படி நீங்க ஆரோக்கியமா ஒரு 90 வயசு வரைக்கும் உயிரோட வாழணும் அப்படின்றதுக்கு இதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார். சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீர் குடிங்க, ஒரு வார்ம் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ரைட் வில்லியம் கிளாட்ஸ்டோன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பிலாசபிஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான். நான் சொல்றதெல்லாம் 1952 இவர் இதெல்லாம் படிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாராமா, ஒரு ஃபுட்டை எடுத்து வாயில வச்சுட்டா 40 டைம்ஸ் மெல்லுவாராம். 2 முறை ப்ரஷ் பண்றது பெஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு முறை பண்ணும்பொழுது சரியான முறையில் நம்ம ப்ரொசீஜராக பண்ணணும்னு சொல்றாரு. ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்லோவாக சியூ பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இன்பிட்வீனில் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படி தண்ணி குடிக்கும் பொழுது என்னாகும், உங்களோட ஜீரண சக்தி வந்து கம்மி ஆயிடுது அப்படின்றத பற்றி அவர் சொல்கிறார். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது சுடு தண்ணியில் தமிழர்கள் குளிக்கிறாங்க. பட் கேரளாவில் நிறைய பேர் வந்து சுடு தண்ணியில் குளிக்காமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரில் தான் குளிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம தமிழக நீதி சங்கம் ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. இதனோட 1ஆம் ஆண்டு விழா செப்டம்பர் 6ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் காலை 9 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்க போகுது. இடம் மற்றும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் 1ஆம் ஆண்டு விழாவுக்கு, ஒரு வெற்றி விழாவுக்கு வாங்க. அதே போல் இன்னைக்கு நான் எந்த ஒரு விஷயம் பேச போகிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தொண்டை மண்டல துளுவ வேளாளர் சங்கத்தினுடைய பவள விழா 75வது ஆண்டு விழா போகும்பொழுது அப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. நம்ம வ.உ. சிதம்பரம் பற்றி கூட நம்ம பேசியிருப்போம், கண்டனம் தெரிவிச்சிருப்போம். அதில் நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக பங்கேற்றுக்கிட்டேன். அப்போ எனக்கு வந்து ஒரு புக்கு பரிசு கொடுத்தாங்க. நான் எனக்கு யூஸ்வலாக நிறைய இந்த ப்ரோக்ராம், நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, இல்லை நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க என்னை நேரில் பார்க்கும்போது எனக்கு பரிசாக வந்து புக்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் கேட்பேன். நிறைய எக்கச்சக்கமான புக் வந்துருச்சு என்கிட்ட. இப்போதைக்கு ஒரு 200-300 புக் இருக்குது. எனக்கு புக் படிக்கிற லெவலுக்கு பொறுமை, நேரம்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த புக்கு எனக்கு கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஆனந்தம். இந்த புக்கை நான் எப்போ படிப்பேன் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. அதுக்கு ரீசன் வந்து 2 ரீசன். முதல்ல, இந்த புக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு. ரெண்டாவது, இந்த புக்கோட டைட்டில் வந்து சூப்பரான ஒரு டைட்டில். என்னன்னா, நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியமும், லாங்கிவிட்டி அண்ட் அ குட் ஹெல்த் அப்படின்ற மாதிரியான ஒரு புக். அதை விட முக்கியமான விஷயம், இந்த புக்கை எழுதினவர் வந்து எனக்கு மிக மிக பிடித்தவர். இவர் வந்து பம்மல் சம்பந்தம் முதலியார். பம்மல் சம்பந்தம் முதலியார் யார் அப்படின்னு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவோட லிங்க்கும் போடுறோம். இப்போ சைட்லேயும் உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகும். பம்மல் சம்பந்தம் முதலியார் அப்படின்றவர் வந்து த ஃபாதர் ஆஃப் தமிழ் மாடர்ன் தியேட்டர்ஸ், தமிழ் உலக நாடக தந்தைன்னு போற்றப்படக்கூடியவர். பம்மல்ல பிறந்தாங்க. இவர் ஒரு தொண்டை மண்டல துளுவ வேளாளர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஹைகோர்ட்டோட ஹைகோர்ட் அட்வொகேட், மிக செல்வந்தர் குடும்பம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்து ஓய்வு பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் சுகுண விலாச சபா அப்படின்னு சொல்லி ஒரு நாடக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நாடகத்தை நடத்தக்கூடியவர். எப்படிப்பட்ட நாடகம்னா, இவங்க அப்பா வந்து பம்மல்லே ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி வச்சிருந்தவர், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அதனால இவருக்கு நிறைய இந்த ஷேக்ஸ்பியரோட எல்லா புக்ஸ், நாவல்ஸ் எல்லாமே இவருக்கு ஈஸியா கிடைச்சதுனால அந்த புக்கை படிச்சு இவர் வந்து இந்த கலை, இலக்கியம், நாடகம், எழுத்துல வந்து இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இவர் வந்து நிறைய ஷேக்ஸ்பியரோட நாடகங்களை தமிழ்ல மொழி பெயர்த்து சுகுண விலாச சபால அரங்கேற்றினவர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சினிமாக்கள் எல்லாம் இன்டர்வல் இருக்குதுன்னா அது காரணம் வந்து பம்மல் சம்பந்தம் முதலியார். ஏன்னா நாடகம் எல்லாமே 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ச்சியா நடக்கும். சாயந்தரம் ஒரு 6 மணிலிருந்து 6 மணி 7 மணிலிருந்து நைட்டு விடிய 2 மணி 3 மணி வரைக்கும் நடக்கும். நிறைய மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போறதுக்கு நேரம் இல்லை. பிறகு அந்த நாடகத்தை எல்லாமே 3 மணி நேரமா சுருக்கி அந்த 3 மணி நேரம் நடுவில் ஒரு இன்டர்வல் அப்படின்னு ஒரு விஷயத்தையே இவர் தான் முதல்ல இந்தியாவிலேயே கொண்டு வரார். அதனாலதான் இவர் த ஃபாதர் ஆஃப் தமிழ் மாடர்ன் தியேட்டர்ஸ், தமிழ் நாடக உலகத்தின் தந்தை. இதே போல த ஃபாதர் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா அப்படின்னா ஆற்காடு நடராஜ முதலியார். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியாவில் ஃபிலிம் கேமரால மோஷன் பிக்சர் எடுக்கிறவர். இதை பத்திலாம் நான் பேசியிருக்கேன், அந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். முக்கியமா நம்ம கமலஹாசன் வந்து 2002ல் பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படம் ஏன் அந்த பேரோட எடுத்தார் அப்படின்னா, பம்மல் சம்பந்தம் முதலியாரனுடைய வாழ்க்கையில் அவர் பண்ண இந்த சினிமா துறைக்கும், எழுத்துத்துறைக்கும், கலைத்துறைக்கும், நாடகத்துறைக்கும் அவர் பண்ண
பண்ண ஆற்றிய பங்கு சாதனையை போற்றும் விதமா நினைவு கூறும் விதமா தான் பம்மல் கே சம்பந்தன்ற படத்தை வந்து கமலஹாசன் எடுத்து அதை இவருக்கு வந்து டெடிகேட் பண்ணாங்க. ஸோ முக்கியமா இந்த புக்கில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த புக்கு வந்து வெறும் ஒரு 47 பேஜ் புக்கு. இந்த புக்கை வந்து தொண்டை மண்டல துளுவலர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாத முதலியார் அவருடைய 2வது மகனான தேவராஜ் முதலியார் 2 பேருமே வந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்க. இவங்களுடைய குடும்பத்தினர் தான் இந்த புக்கை வந்து அச்சிட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது என்ன புக்னா, கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பம்மல் சம்பந்தம் முதலியார் வந்து 92 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர். இவருடைய 84வது வயசு, அதாவது 1952ல இன்னையிலிருந்து ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கை எழுதியிருக்கிறார். அந்த காலகட்டத்திலலாம் பெருசா மொபைல் போன், இன்டர்நெட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு விஷயத்த நமக்கு வந்து ஒரு புக்கு எழுதணும், ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கணும்னா கூட அது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு டாக்டரா இருந்து, நான் வந்து MBBS, MS, FMAS, FAGS இவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். ஒரு டாக்டரா இருந்து இவர் என்னதான் சொல்றாரு இந்த புக்கில் ஆரோக்கியத்தை பத்தி அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இவர் வந்து ஒரு டாக்டர் கிடையாது, இவர் வந்து ஒரு அட்வொகேட், இவர் வந்து ஒரு ஜட்ஜ், இவர் வந்து ஒரு போயட் அண்ட் ரைட்டர். இவர் ஹெல்த்தை பத்தி என்ன சொல்ல போறாரு, இவர் 92 வயசு வரைக்கும் உயிரோட இருந்திருக்கிறாரு, 84 வயசுல இவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்றத படிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலே ஸ்டன்னிங், ஐ காட் சர்ப்ரைஸ். எனக்கே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு இந்த புக்கினுடைய கண்டென்ட்ஸ். இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் பயன் பெறணும். எப்படி நீங்க ஆரோக்கியமா ஒரு 90 வயசு வரைக்கும் உயிரோட வாழணும் அப்படின்றதுக்கு இதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது சிம்பிளான விஷயமா இருக்கலாம். ஆனா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எழுதின புக்கை படிக்கும் போது தான் தெரியுது. இன்னைக்கு ஹெல்த்தை பத்தி யாரு வேணாலும் எந்த புக்கை வேணாலும் எழுதலாம், இன்டர்நெட்ல 1008 ஆர்டிக்கல் இருக்கலாம். ஆனா இவர் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி, இவர் 84 வயசு இருக்கும்போது இந்த புக்கு எழுதிட்டு ஒரு 10 வருஷம் ஒரு உயிரோடு இருந்திருக்கிறார். 92 வயசு 94 வயசுலாம் செத்து இருக்கிறார் ஐயா பம்மல் சம்பந்தம் முதலியார் அவர்கள். ஸோ ஒரு டாக்டர் இல்லாத ஒரு அட்வொகேட் என்ன நம்மளுக்கு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கான விஷயம், உணவு உண்டல் அப்படின்ற மாதிரியான ஒரு சாப்டர் மாதிரி கொடுக்குறாரு. இந்த உணவு உண்டல்ல பத்தி என்னன்னா, வாட் யூ இன்டேக், அதுதான் உங்களுக்கு ஹெல்த்துக்கு முக்கியம். முதல் விஷயம் என்ன சொன்னார், அந்த காலத்துல கை காலை நல்லா கழுவிட்டு வாய் கொப்பளிச்சிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. இது நிறைய சொல்றாரு, இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீர் குடிங்க, ஒரு வார்ம் வாட்டர், ஒரு டம்ளர், ஒரு 100 ml வார்ம் வாட்டர். செகண்ட் பாயிண்ட், வார்ம் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேர்ட் பாயிண்ட், சாப்பிட போறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் சாப்பிட போறதுக்கு முன்னாடி இந்த பிராமின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதை குடிச்சிட்டு சம் மந்த்ரா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது எல்லாரும் பண்ணணும்னு இவரை ரெக்கமெண்ட் பண்றார். பட் இதுல என்ன சயின்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மவுத்தை வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. ஒரு சிப் ஆஃப் வாட்டர் வந்து ஜஸ்ட் நீங்க ஃபுட் இன்டேக் பண்ணதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த உணவை நல்லா மென்னு சாப்பிடணும்னு சொல்றாரு. சியூ ப்ராப்பர்லி, வாட் எவர் த ஃபுட் யூ டேக், சியூ ப்ராப்பர், நல்லா மென்னு சாப்பிடுங்க அப்படின்றார். ஏன்னா ஜீரணம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அஜீரண பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அண்ட் அல்சர், நிறைய பேர் எனக்கு பேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவசரமா சரியா மென்னு சாப்பிடாம இருக்கிறது. ரைட் வில்லியம் கிளாட்ஸ்டோன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பிலாசபிஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாராம். நான் சொல்றதெல்லாம் 1952 இவர் இதெல்லாம் படிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாராமா, ஒரு ஃபுட்டை எடுத்து வாயில வச்சுட்டா 40 டைம்ஸ் மெல்லுவாராம். இவரும் நம்ம பம்மல் சம்பந்தம் முதலியாரும் அவரை மாதிரி நம்மளும் மென்னலான்னு பார்க்கும்போது இதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. பட் இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு 10 ஒரு 20 தடவையாவது நல்லா சாப்பாடை மென்று உணவு சாப்பிடும்போது குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நீங்க வந்து ஃபுட் இன்டேக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ நல்லா மென்று சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம், எந்த நேரத்தில் வந்து சாப்பிடணுன்றதை பற்றி அவர் சொல்றார். முக்கியமாக காலை உணவு வந்து ஒரு 7:30 to 8:30 வரைக்கும் அதுக்குள்ளே சாப்பிட்ருங்க. மத்தியானம் ஒரு 12 ஒரு 1 o'clock சாப்பிடுங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 4 o'clock ஒரு சிற்றுண்டி சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட் 8க்கு முன்னாடியே உங்களோட டின்னரை சாப்பிட்ருங்க. 3 வேளை எப்படி சாப்பிடணும், அதாவது சின்ன ஸ்நாக்ஸும் சேர்த்தா 4 வேளை. இந்த மாதிரி மினிமம் நீங்க இதை கடைபிடிங்கன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பொழுது உண்பவன் யோகி, 2 பொழுது உண்பவன் போகி, 3 பொழுது உண்பவன் ரோகி அப்படின்றார். ஸோ ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும், அதுவே அவனுக்கு நீண்ட ஆயுள் தரும் அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் மினிமம் ஒரு 2 வேளை சாப்பிட்டாலே போதும், அதுக்கு மேல நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. அந்த 2 வேளை நீங்க சாப்பிடும்போது நல்லா பசிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அதாவது நிறைய பிராமின்ஸ், நிறைய இந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. நான் அவங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த லைஃப் லாங்கிவிட்டி, இந்த நோய்வாய்ப்படுறது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஒரு பொழுதுன்னு ஒரு கான்செப்ட் நம்ம தமிழர்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது மாசத்துல ஒரு நாளோ 2 நாளோ, முக்கியமாக இந்த
அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு, ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொழுது இருக்கேன் அப்படின்னா, அது என்ன ஒரு பொழுதுன்னு பார்த்தா ஒரு பொழுது மட்டும் சாப்பிடுவது, அதாவது ஒன் டைம் மட்டும் சாப்பிட்றது தான் ஒரு பொழுது அப்படின்ற ஒரு அர்த்தம். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம இப்போ யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. இன்னைக்கு இதுக்கு பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு நிறைய டயட்டீஷியன்ஸ் அண்ட் லைஃப் கோச் எல்லாமே இதை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாம் இதை ஆல்ரெடி முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாள், அதிகபட்சம் வாரத்துல ஒரு நாள் பண்றது மிக மிக நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் மினிமம் 4 மணி நேரம் 4 hours கேப் இருக்கணும்னு இவர் சஜஸ்ட் பண்றாரு. ஃப்ரூட்ஸ்ல இந்த மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி ஹை சுகர் கண்டென்ட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட் அவாய்ட் பண்ண சொல்லி சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு, இந்த பற்களின் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு சாப்டர்ல ஒரு மனிதனுக்கு பல்லு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்றாரு. இவருக்கு வந்து பல் எதுவுமே கொட்டல, 90 வயசு வரைக்கும் இவருக்கு பல் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் இல்லை. என்ன சொல்றாரு, ஒரு மனிதன் அவனுடைய பற்களை பொறுத்து தான் அவனோட உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பிரஷ் பண்றது கட்டாயம் அவசியம். மேலை நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இரவு நேரத்தில் 2 முறை செய்யறாங்க. அதனால 2 முறை பிரஷ் பண்றது பெஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு முறை பண்ணும்பொழுது சரியான முறையில் நம்ம ப்ரொசீஜரா பண்ணணும்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து 2 முறை 3 முறை உங்களோட மவுத் கார்கிள் பண்ணி நம்ம வாயை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அப்போதான் அந்த இன்பிட்வீன் டீத் கேப்ஸ்ல இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியில வரும். உங்க ஓரல் ஹைஜீன், வாயினுடைய சுகாதாரம் கரெக்டா இருக்கும்ன்றத ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. பல்லுடைய ஆரோக்கியத்தை பத்தி சொல்றாரு. அடுத்து உபவாசம் அப்படின்னு ஒரு சாப்டர்ல என்ன சொல்றாரு, சாப்பிடும் பொழுது நம்ம தினம் என்னென்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனிதன் அவனுடைய ஃபுட்டில் வந்து அட்லீஸ்ட் டெய்லி இந்த சாத்துக்குடியோ, லெமன் ஆர் ஆரஞ்ச் ஏதாவது ஒரு உணவு இருக்கணும். அதே நேரத்தில் கீரைன்றது வந்து தினமும் நம்மளுடைய உணவில் வந்து ஏதோ ஒரு கீரையை தினம் கட்டாயம் சேர்க்கணும். இதை மதிய வேளையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. மோர் அல்லது தயிர் நம்மளுடைய அன்றாட டெய்லி உணவுல கண்டிப்பாக இருக்கணும்னு இவர் ரொம்ப சஜஸ்ட் பண்றார். இன்னொரு விஷயம், சாப்பிடும் பொழுது நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாதான். ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்லோவாக சியூ பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இன்பிட்வீனில் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படி தண்ணி குடிக்கும் பொழுது என்னாகும், உங்களோட ஜீரண சக்தி வந்து கம்மி ஆயிடுது அப்படின்றத பற்றி இவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, எப்பவுமே வந்து வயிறு முட்டை கழுத்து வரைக்கும் சாப்பிட்றதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி சாப்பிடாம பசித்தால் சாப்பிடணும், பாதி வயிறு தான் சாப்பிடணும். ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மனுஷனோட ஸ்டொமக்கில் 50% ஃபுட்டு, 25% வாட்டர் ஆர் தண்ணி லிக்விட், இன்னொரு 25% ஏர் ஆர் கேஸ் ஃபில் ஆயிருக்கணும்னு சொல்றாரு. நீங்க சாப்பிடும் போதே நம்ம வந்து ஏரையும் நம்ம அட்மாஸ்பியரிக் ஏரையும் சேர்த்து தான் நம்ம முழுங்குவோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் இருந்தால் உங்களுக்கு ஜீரண சக்தியும் ஜாஸ்தியாகும், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்றத அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதே மாதிரி மலம் ஜலம் கழித்தல் அப்படின்ற ஒரு டாபிக்ல ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு வாட்டி he has to defecate, மலம் கழிக்கணும். அதிகபட்சம் 2 வாட்டி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு அவர் சஜஸ்ட் பண்றாரு. இன்னொன்று, யூரினேட், நிறைய பேர் யூரின் போறதை வந்து காலையில போனோம்னா அதோட சாயந்தரம் வீட்டுக்கு ஒர்க் முடிச்சுட்டு நிறைய பேர் போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதனால நிறைய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வருது, முக்கியமாக பெண்களுக்கு ஜாஸ்தி வருது. ஸோ ஒரு மனிதன் 4 hours ஒன்ஸ் கண்டிப்பா யூரின் போகணும் அப்படின்னு சொல்லி இவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. 4 hours ஒன்ஸ் கண்டிப்பா போகணும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டருக்கு மேல ஆன தண்ணீரை வந்து நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நித்திரை செய்தல் அப்படின்ற ஒரு டாபிக் என்ன சொல்றாரு, ஒரு மனிதன் எப்படி தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்றத சொல்றாரு. முக்கியமா இவர் என்ன விஷயம் சொல்றாருன்னா, ஒரு மனிதன் காலையில டே டைம்ல தூங்கக்கூடாது. நித்திரை கழித்தல், காலையில டே டைம்ல தூக்கவே கூடாது. நீங்க உங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சோர்வா இருக்கும் பொழுது அதுக்கப்புறமா இரவு நேரங்கள்ல தான் நீங்க தூங்கணும். முக்கியமா நைட்டு வந்து ஒரு 10 மணிக்குள்ள தூங்கிட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்தால் போதும். ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்து 4 மணிக்கு எழுந்துக்கிறேன், 5 மணிக்கு எழுந்துக்கிறதுனா இவர் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணல. அதே மாதிரி தூங்கும் பொழுது குரட்டை விடுறது, வாயை திறந்து தூங்குறது எல்லாமே வந்து ஒரு அபாயகரமான ஒரு சைன்ஸ்ன்னு சொல்றாரு. அதே மாதிரி தூங்கும் பொழுது மல்லாக்கு படுக்கும் பொழுது நம்மளுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கழிச்சு படுக்கிறது, லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன், லெஃப்டோ ரைட்டோ, அது எது அப்படின்னு கேட்கும்பொழுது அதிலே கேள்வியும் கேட்குறாரு, பதில் சொல்றாரு. யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ தூங்க, பட் பெஸ்ட் சஜஸ்டட் வந்து லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்ல தூங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஒருவேளை நைட்ல தூக்கம் வரலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு இவரே ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அதுக்கு ஒரு கதை மாதிரி ஒரு சொல்லி என்ன சொல்றாரு, 1 to 100 வரைக்கும் மனுஷன் கண்ணை மூடிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு 1 to 100 கவுண்ட் பண்ணுங்க. நடுவில் எந்த தாட்ஸ் வந்தாலும் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ற தாட்ஸ் இருந்தாலும் அதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லி அதுக்கும் இவர் ஒரு ஐடியா சொல்றாரு. அடுத்து ஸ்தானம் ஆர் குளித்தல் அப்படின்ற சாப்டர்ல எப்படி குளிக்கணும், எத்தனை வாட்டி குளிக்கணும், எதுல குளிக்கணும்ன்றத பத்தி இவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் நார்மலா இருக்கிற டேல ஒரு முறை குளிக்கணும். சம்மர் டைம்ல நம்மளுக்கு அதிகமான வெப்பம், வேர்வை இருக்கிறதுனால, டயர்ட் ஆகிறதுனால 2 வேளை குளிக்கணும்னு சொல்லி சொல்றாரு.
அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கணும்னு சொல்கிறார். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் சரியாகும், ஸ்கின் கேர் ஒரு மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும், தோல் ரிலேட்டடான பிரச்சனைகள் வராது அப்படின்றத பற்றியும் சொல்கிறார். அதே போல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது சுடு தண்ணியில் தமிழர்கள் குளிக்கிறாங்க. பட் கேரளாவில் நிறைய பேர் வந்து சுடு தண்ணியில் குளிக்காமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரில் தான் குளிக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து 70 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுடு தண்ணிலேயே குளித்து இவருக்கு பழக்கம். ஆனால் இவர் வந்து பெங்களூருக்கு வந்து இந்த வேர்ல்டு வார் டைமில் இவங்க ஃபேமிலி பெங்களூருக்கு போகும்போது அங்கே இருக்கிற கிளைமேட்னால இவருக்கு ரொம்ப சீக்கிரமாக சளி பிடிச்சிருந்தனால ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சுடுதண்ணிலேயே குளிச்சாலும் கடைசி 2 மக்கு மட்டும் நீங்கள் நார்மல் வார்ம் வாட்டரை யூஸ் பண்ணி குளிங்க, ஸோ தட் உங்களுக்கு இந்த கோல்டு சளி பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு சொல்கிறாரு. இன்னொன்று, பச்சை தண்ணியில் நார்மல் வாட்டர் டேப் வாட்டரில் குளிக்கிறது இதை விட இன்னும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி லான்செட்டில் 1952 இவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலை பற்றி இவர் வந்து கோட் பண்ணி இந்த ஸ்தானம் குளித்தல் அப்படின்ற விஷயத்தை பற்றி இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வியாயாமம், தேக ஆரோக்கியம், தேக பயிற்சி, எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற சாப்டர்ல என்ன சொல்றாரு, ஒரு மனிதன் கண்டிப்பா உடல் பயிற்சி, உடல் எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணணும், ஏதோ ஒரு ஃபார்ம்ல பண்ணணும். காலையில ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் மினிமம் பண்ணணும். ஈவினிங்ல அகைன் 2 முறை பண்ணணும், ஒரு 20 to 30 மினிட்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு வந்து பேசிக்கலாவே வந்து அல்சர் பிரச்சனை, அப்புறம் வயிற்று வலி மற்றும் இதய பிரச்சனை இவருக்கு இருந்துதான் சொல்றாங்க. அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல தான் இவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அதனால இவர் வந்து முதல்ல சைக்கிளிங் பண்ணியிருக்கிறார், அதுக்கப்புறம் ஜாகிங்லாம் பண்ணியிருக்கார். பட் கடைசியில் இவரோட ஏஜ் ஃபேக்டர் 80 வயசுக்கு மேலே டெய்லி 3 மைல் வந்து வாக்கிங் கடற்கரையில் நல்ல காற்றத்தோட போவாராம். இன்னொரு விஷயம் என்ன ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா, சூரிய நமஸ்காரமும் பிராணாயாமம்னா இந்த மூச்சு பயிற்சி, பிரீத்திங் எக்ஸசைஸ், டீப் பிரீத்திங் நம்ம சொல்லுவோம், அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இவரோட சின்ன வயசுல இருந்து இவர் 94 வயசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த டீப் பிரீத்திங் சொல்லப்படுற பிராணாயாமம் எக்ஸசைஸ் இவர் கண்டினியூஸா டெய்லி காலையில் அரை மணி நேரம், நைட்டு ஒரு அரை மணி நேரம் பண்றதா இவர் வந்து சஜஸ்ட் பண்றாரு நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இன்னொரு முக்கியமான விஷயம் மதுபானம் குடித்தல், புகைப்பிடித்தல். இவர் வந்து மதுபானமும் இவர் ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. ஆனால் அது பண்ணும்பொழுது எவ்வளவு உடல் பிரச்சனைகள் வருதுன்றதுனால ஒரு மனிதன் அப்புறம் ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டடி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளே ஒரு 1952 படிச்சிருக்கிறார். யார் யாரெல்லாம் 80 வயசுக்கு மேல உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 25 பேர் ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்க. அந்த 25 பேர்ல 22 பேர் வந்து 80 வயசுக்கு அவங்க வந்து இந்த குடிப்பழக்கமோ புகைப்பழக்கமோ அவங்களுக்கு இருந்ததில்லை. 80 வயசுக்கு மேல வாழ்ந்தது ஒரு 5% ஆஃப் பீப்புளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கு. அவங்க கூட வெரி லைட் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் லைட் ட்ரிங்கர்ஸ் சொல்றாரு. ஸோ இவர் வந்து இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டா நீண்ட ஆயுளும் ஒரு தேக ஆரோக்கியமும் இருக்கும்னு சொல்றாரு. அதே போல இன்னொரு சில முக்கியமான சில பேசிக் டிப்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இவர் என்ன பண்றாரு, வெளியில போயிட்டு வந்தாலே கை கால்கள் நம்ம கழுவணும். வெளியில ரோட்ல நடக்கும்பொழுது, பப்ளிக் பிளேஸ்ல நடக்கும்பொழுது கண்டிப்பா ஃபுட்வேர், செருப்பு, காலணி அணியணும்னு சொல்றாரு. ஒருவேளை செருப்பு காலணி அணியல அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே கால், பாதங்கள், விரல்களை நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சஜஸ்ட் பண்றாரு. அதே போல நம்மளுடைய மேல் ஜென்ஸுக்கு வந்து முகத்துல இருக்கக்கூடிய பியர்டு, தாடியை வந்து வாரத்துல 2 முறை ட்ரிம் பண்றவங்க ட்ரிம் பண்ணுங்க, ஷேவ் பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றாரு. மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா நம்மளோட ஹேர் ட்ரிம் பண்ணணும், முடி திருத்தம் செய்யணும்னு சொல்றாரு. இந்த நகங்களை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றாரு. அதே போல ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த விளக்கெண்ணெயை சாப்பிடுறது நம்ம வயிறு சுற்றமாக கிளீன் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து நாங்கள் இங்கிலீஷ் மெடிக்கல் டேர்ம்ல டிவார்மிங்னு சொல்லுவோம். பட் டிவார்மிங் 6 months ஒன்ஸ் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி உட்காரும் பொழுது நேராக நிமிர்ந்து எரெக்ட் பொசிஷன்ல தான் உட்காரணும், நிற்கணும், நடக்கணும் அப்படின்றதையும் இவர் வந்து சஜஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம பம்மல் சம்பந்த முதலியார் இதை ஒரு 10 வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி அவர் கத்துக்கிட்டாருன்னா இவருடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் இவர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. இவர் சின்ன வயசா இருக்கும்போது இவருக்கு வயிறு வலி, அல்சர் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் பொழுது இவருடைய ஒரு ஃபேமிலி டாக்டர் தனகோடி ராஜு அப்படின்றவர் வந்து இவருக்கு காட் லிவர் டேப்லெட்டை சஜஸ்ட் பண்ணியிருக்காராம். அந்த காட் லிவர் டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு பெட்டரா இருந்ததுன்னு சொல்றாரு. அடுத்தது சுந்தரம் சாஸ்திரி அப்படின்றவர் வந்து இவர் வீட்டுக்கு வரும்பொழுது, ஏன்னா இவங்க அப்பாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரியன், ஸோ இவரும் ஒரு அட்வொகேட்டா இருக்கும்போது இவருக்கு ஒரு 12 வயசு இருக்குமா. அந்த 12 வயசுல சுந்தரம் சாஸ்திரின்னு வரும்போது என்ன, உங்க பையன் ரொம்ப மெலிந்த தோலோட ரொம்ப ஒற்றை நாடி பையனா இருக்கிறான், இவன் ஒரு 30-40 வயசு வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து இவர் ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும்,
இருந்தாலும் அடிக்கடி இந்த வயிறு வலி, அடிக்கடி இந்த அல்சர் பிரச்சனை, மூச்சு வாங்குற பிரச்சனை இருந்ததுனால அதுக்கப்புறம் தான் இவரோட லைஃப் ஸ்டைலை வந்து இவர் வந்து ஃப்ரேம் பண்றாரு. இவருடைய ஃபேமிலி டாக்டர் யாருன்னா டாக்டர் நஞ்சுண்டராவ் அப்படின்றவர் தான் இவருடைய ஃபேமிலி டாக்டர் வந்து இவருக்கு நிறைய சஜஷன் சொல்லியிருக்காங்க. காஃபி டீயை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஸோ பேசிக்கா டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, நம்ம என்ன வாய் வழியா சாப்பிட்றோமோ அதை பேஸ் பண்ணியும், நம்ம எப்படி தூங்குறோம், குளிக்கிறோம், உடற்பயிற்சி செய்யறோம், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய ஒரு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேக ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் அப்படின்ற ஒரு விஷயத்த இதை தான் இவர் வந்து மேற்கோள் காமிக்கிறார். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு ரொம்ப நார்மலா சாதாரணமான விஷயம், என்ன எங்களுக்கு தெரியாது புதுசு சொல்லிட்டியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 92 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதர் 84 வயசுல உணர்றார் இதனுடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு. இதை ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டயட்டீஷியன், லைஃப் டைம் கோச் எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 30-35 வயசுலயே எல்லாருக்குமே ஆண்கள் பெண்களுக்கு சர்க்கரை வியாதி, பிபி, பிளட் ப்ரெஷர், கேன்சர், எல்லா கோமார்பிடிட்டிஸ் லைக் டியூபர்குலோசிஸ், அந்த கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் இந்த டிஸ்லிபிடிமியா, யாருக்கு பார்த்தாலும் இன்னைக்கு வந்து பிளட்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது, பிளட் சுகர் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது, அதுவும் இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இந்த மாதிரியும் வருது. அதே மாதிரியான விஷயங்கள், ஒபிசிட்டி, நிறைய பேருக்கு இந்த உடல் பருமன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கேன்சர்ஸ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வருது. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்கிறதே ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மற்றும் லைஃப் ஸ்டைல்னால தான் நம்மளுடைய இந்த ஆயுள் கம்மியாகுது. வாழ்கிற காலமும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் ஒரு மார்பிடிட்டிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை சரி செய்ய இவருடைய ஒரு அறிவுறுத்தல்கள், சஜஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.